நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நாங்கள் அப்துல் மஜீத் ஜெசீம், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டை கொண்டாட 5000 ரூபாய் கொடுப்பனவுக்கான சுற்று நிருபம் வெளியீடு. கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் 10 வாரங்களிலா 12 வாரங்களிலா நாளை தீர்மானம். விஷம் கலந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துச் செல்ல பாபரா 13 கொழும்பு துறைமுகத்திற்கு. ஆகாயத்தை வெற்றி கொண்டு கடலிலும் சாதனை படைத்தார் விமானப்படை வீரர் ரோஷான். மியன்மார் இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரை 600க்கும் மேற்பட்டோர் பலி. கோவிட்-19 அச்சுறுத்தலினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பண்டிகை காலத்தில் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் வேலை திட்டத்திற்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயனாளிகள் 7 பிரிவுகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். பிரதமரின் செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிருபத்தின்படி சமுர்த்தி உதவி பெறுவோர், குறைந்த வருமானம் பெறுவோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோர் கொடுப்பனவு பெறுவோருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. கொடுப்பனவு வழங்கப்படும் போது கொடுப்பனவு பெறும் குடும்பங்களுக்கு ஒரு பிரிவின் கீழ் மாத்திரம் உதவிகளை பெற முடியும் என குறித்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் டாப்பில் வீட்டு உரிமையாளர் இலக்கத்தை கொண்டு பதிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் மற்றும் துணை குடும்பங்களாக உள்ளவர்களுக்கும் இக்கொடுப்பனவு வழங்கப்படும். நாளை முதல் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. கிராம உத்தியோகத்தர் பிரிவு வாரியாக குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன. பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி சீலானி உட்பட சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் இவ்வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அலகுகளுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வரை 28 லட்சம் குடும்ப அலகுகள் இருக்கலாம் என நாம் எதிர்பார்த்தோம். எனினும் தற்போதைய தரவுகளின்படி மேலும் பலரை இதில் உள்வாங்கியமையால் 30 லட்சம் குடும்பங்களுக்கு மேற்பட்டோருக்கு இவ்வுதவியை வழங்க வேண்டியப்படும். அது ஒரு பிரச்சனை அல்ல. அரசாங்கம் வழங்கிய நிவாரணத்தை வழங்க சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம், வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணியும் இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. විශේෂයෙන්ම දරිද්‍රතාවය පිටු දැකීම සඳහා වූ ජනාධිපති කාර්යසාධක බලකායත් කියන ආයතන දෙකම යොසුලුව වැඩ කටයුතු කරනවා. சித்திரை புத்தாண்டிற்கு இன்னும் 48 மணித்தியாலங்களே எஞ்சியுள்ளன. கடந்த ஆண்டை போன்றே இவ்வாண்டிலும் வழமை போல் புத்தாண்டை கொண்டாட முடிவதில்லை. முழு உலகையும் ஆட்கொண்டுள்ள கொரோனா தொற்று காரணமாகவே இவ்வாறு புத்தாண்டை கொண்டாட முடியாது போயுள்ளது. கொரோனா தொற்று இதுவரை எமது நாட்டை விட்டு மறையவில்லை. இதன் பாரதூரத்தை உணராமல் சிலர் செயற்படுவதாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். புத்தாண்டு காலத்தில் கொரோனா அச்சுறுத்தலை மறந்து பொறுப்பின்றி செயற்படாமல் பொறுப்புடன் செயற்படுமாறு அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். சித்திரை புத்தாண்டுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளது. கடந்த ஒரு வார பகுதியில் போலீசார் பல இடங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் கோவிட் மற்றும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பாக கவனம் செலுத்தவில்லை என தெரிய வருகின்றது. வர்த்தக நிலையங்கள், கடை தொகுதிகளில் இதனை அவதானிக்க முடியும். அடுத்த 7 நாட்களுக்குள் போலீசார் இது தொடர்பாக அவதானத்துடன் செயற்படுவர். 24 மணி நேரமும் போலீஸ் ரோந்து நடவடிக்கைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஊடாக சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளது. எமது இல்லத்தில் கோவிட் அற்ற பண்டிகை எனும் தொனிப்பொருளில் புத்தாண்டை மகிழ்ச்சியாக வீட்டில் உள்ளவர்களுடன் கொண்டாடுங்கள். பண்டிகை காலத்தில் கொரோனா தீவிரமாக பரவுவதை தடுக்கும் நோக்கில் போலீஸ் தலைமையகம் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் விசேட சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி பொதுமக்களை அறிவுறுத்துவது தொடர்பாகவும் போலீஸ் நிலையங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் போது சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். பலர் ஒன்று கூடக்கூடிய வகையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இருந்தால் சுகாதார அதிகாரிகள் மற்றும் போலீசார் அறிவுறுத்தப்பட வேண்டும். அவ்வாறான கூட்டங்களுக்கு மண்டப வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதாக இருந்தால் சுகாதார அதிகாரிகளின் அனுமதியை பெற்று அவர்களின் பரிந்துரைகளுக்கேற்ப செயற்பட வேண்டும். தங்குமிட வசதிகளை வழங்குவோர் அவற்றின் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அங்கு தங்குவோரின் தகவல்கள் உரிய முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் 10 வாரங்களிலா அல்லது 12 வாரங்களிலா அல்லது அதற்கு மேற்பட்ட வாரங்களில் வழங்குவதா என்ற முடிவு நாளை கூடவுள்ள புத்திஜீவிகள் குழுவில் எடுக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஒரு தொகுதி அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் எமக்கு இம்மாத இறுதியில் கிடைக்க உள்ளன. அத்தோடு ஸ்புட்னிக் தடுப்பூசியும் இம்மாத இறுதியில் கிடைக்க உள்ளன. சினோஃபார்ம் தடுப்பூசி இளைஞர்களுக்கு வழங்க இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை.
சீன அரசாங்கம் இதனை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. அது தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்கான அனுமதி கிடைத்தால் அதனையும் இளைஞர்களுக்கு வழங்க முடியும். திருநெல்வேலி பொதுச்சந்தை மற்றும் கடை தொகுதி 2 வாரங்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக கொரோனா தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த பொது சந்தை மற்றும் கடை தொகுதி திறக்கப்பட்டுள்ளது. வழமையாக பொது சந்தையில் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் PCR அறிக்கைகளின் அடிப்படையில் 55 வியாபாரிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களாக திருநெல்வேலி பொதுச்சந்தை மற்றும் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களும் பணியாளர்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். 14 நாட்களுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் தொற்று இனம் காணப்பட்டோரை தவிர ஏனையோருக்கு கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளாதோருக்கு கடை தொகுதிகளை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை. புற்றுநோயை ஏற்படுத்தும் பதார்த்தங்கள் அடங்கிய தேங்காய் எண்ணெய் தொடர்பாக கண்டறிய சட்டமா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணை குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. சந்தையில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் இடுமாறாக பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட 125 தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு இவற்றில் 109 மாதிரிகள் அஃப்லோடாக்சின் அடங்கவில்லை என தெரிய வந்துள்ளது. போலீஸ் அவசர பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் தங்கொட்டுவ பகுதி தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்படாத 2 பவுசர் தேங்காய் எண்ணெய் கடந்த 28ஆம் தேதி கைப்பற்றப்பட்டது. அவற்றுள் 55,000 லிட்டர் தேங்காய் எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த 31ஆம் தேதி அதனை சுங்கப் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த தேங்காய் எண்ணெய் 3 நிறுவனங்களிடம் பகுப்பாய்வுக்கென ஒப்படைக்கப்பட்டன. அவற்றுள் புற்றுநோயை ஏற்படுத்தும் பதார்த்தங்கள் அடங்கியுள்ளதா என்பதை கண்டறிய அவற்றிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் இலங்கை கட்டளைகள் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்படாத எண்ணெயை பரிசோதனை செய்த போது அந்த தேங்காய் எண்ணெயில் அஃப்லோடாக்சின் கலக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதே நேரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரினால் விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நியமிக்கப்பட்ட குழு தொடர்ந்தும் தமது பரிசோதனைகளை முன்னெடுத்து வருகின்றது. தேங்காய் எண்ணெய் தொடர்பாக விசாரணைகளுக்கு போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றின் விசேட அதிகாரிகள் குழு ஒன்று உதவி வருகின்றது. பிரதி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர், தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் அவர்களோடு 10 பேர் கொண்ட போலீஸ் குழுவும் இதில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த சட்ட திட்டங்களை அடிப்படையாக கொண்டு தேவையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதே நேரம் அஃப்லோடாக்சின் கூடுதலான அளவு அடங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட கட்டான ரிவைனரிஸ் கம்பெனிக்கு சொந்தமான 6 கொள்கலன் தேங்காய் எண்ணெயை எடுத்து செல்வதற்கு பாபரா எனும் கப்பல் எதிர்வரும் 13ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுதத்த சில்வா தெரிவித்துள்ளார். அந்த கொள்கலன்களில் 105 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய் இருப்பதாக, அவற்றை மீளேற்றுமதி செய்ய உள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அரச மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இது உட்படுவதில்லை என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாளைய தினத்தை பொது விடுமுறையாக பிரகடனப்படுத்தியதன் நோக்கம் நேற்றும் இன்றும் வார இறுதி நாட்களாக இருப்பதால் நாளை மறுதினம் செவ்வாய் புதன் ஆகிய தினங்களில் விடுமுறை தினங்களாக இருப்பதனால் இடையில் வரக்கூடிய திங்கட்கிழமையும் பொதுமக்களின் வசதி கருதி விசேட விடுமுறை தினமாக அரசு பிரகடனப்படுத்தியுள்ளது. எனினும் இது ஒரு வர்த்தக வங்கி விடுமுறை அல்ல. நாளைய தினம் வர்த்தக சமூகத்திற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் அரச மற்றும் தனியார் வங்கிகள் செயற்படும். இதேவேளை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாரகின்பட்டி மற்றும் வெக்கரகர அலுவலகங்கள் தமது சேவைகளை வழங்கும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் சுமித் அழககோன் தெரிவித்துள்ளார். 011-677-877 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நேரத்தை ஒதுக்கிக் கொண்டு சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். குருநேகல், கம்பகா, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அலுவலகங்களிலும் நேரத்தை ஒதுக்கிக் கொண்டவர்களுக்கு சேவைகள் வழங்கப்படும் என சுமித் அழககோன் தெரிவித்துள்ளார். ஆகாயத்தில் திறமைகளை காட்டிய எமது விமானப்படை வீரர் ஒருவர் கடலில் நீந்தி புதிய ஆசிய சாதனையை புரிந்துள்ளார். பாக்கு நீரிணையை அவர் 2 தடவைகள் நீந்தியுள்ளார். தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி கரையை நீந்திச் சென்று விமானப்படையின் தலைமை அதிகாரி ரொஷான் அபேசுந்தர சாதனை புரிந்துள்ளார்.
இதற்கென அவருக்கு 27 மணித்தியாலங்களும் 19 நிமிடங்களும் 43 வினாடிகளும் அவருக்கு தேவைப்பட்டது. 59.3 கிலோமீட்டர் தூரத்தை அவர் கடலில் நீந்தியுள்ளார். நேற்று அதிகாலை 2 மணிக்கு தலைமன்னார் கடற்கரையிலிருந்து நீந்த ஆரம்பித்த ரொஷான் அபேசுந்தர மீண்டும் இன்று காலை 7 மணிக்கு தலைமன்னாரை வந்தடைந்தார். விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரனவின் பூரண ஆதரவுடனும் வழிகாட்டலிலும் ரொஷான் அபேசுந்தர இந்த சாதனையை புரிந்துள்ளார். இதற்கு முன்னர் குமரி ஆனந்தன் என்பவரே இதனை நீந்தியுள்ளார். 1971ஆம் ஆண்டு அவர் 51 மணித்தியாலங்களில் இந்தியாவை சென்றடைந்துள்ளார். மாத்தறை மத்திய கல்லூரியின் பழைய மாணவரான ரொஷான் அபேசுந்தரவுக்கு வயது 32 ஆகும். கடந்த மார்ச் 21ஆம் தேதி 49 கிலோமீட்டர் தூரத்தை 23 மணித்தியாலங்களில் நீந்தி புதிய தேசிய சாதனையை நிலைநிறுத்தியுள்ளார். குறைந்த கல்வித்தரமும் மது பாவனையும் மலையக மக்களின் பின்னடைவுக்கு காரணம் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நம்ம இப்போ இருக்க தருணத்தில் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சாகணும். நம்ம எவ்வளோதான் படித்தாலும் கடைசியில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேவை. நிறைய பேர் படித்து முடிச்சு என்று சொல்கிற விஷயம் எனக்கு வேகன்சி வேணும். அதான் நம்ம பண்ணுற தவறு. நம்ம நினைக்கிறோம் வேகன்சி இருந்தால் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் செட் ஆச்சு. அதை நம்ம மாற்றி ஆகணும். சுய தொழில் செய்யுங்க. யார் வேணாலும் சொன்னால் நல்லா படித்தா என்ன வேணாலும் பண்ண முடியும். முதல்ல மனுஷனா இருக்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சேவகனா, அரசியல்வாதியா, என்ன வேணாலும் பிரின்சிபலா, என்ன வேணாலும் இருக்கலாம். டீச்சர்ஸ் நீங்க எந்த சப்ஜெக்ட் டீச்சரா இருந்தாலும் சரி, நீங்க கத்துக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் உங்க குழந்தைக்கு மனிதாபிமானம். அதை கத்துக் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற முடியும். ஒரு சமூகமா பின்னடைவை சந்திச்சிருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, அளவுக்கு அதிகமா இருக்க மதுபான கடைகள். ரெண்டாவது, குறைந்த அளவுல இருக்க நம்மளோட கல்வித்தரம். இதான் 2 காரணம். அப்படி இருக்கும்போது நம்ம இதை மாற்றி அமைச்சாகணும். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட டயகம சௌமியமூர்த்தி கல்லூரியில் 2 திறன் விருத்தி வகுப்பறைகளை மாணவர் பயன்பாட்டிற்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்தார். இலங்கை இந்திய பேரவையினால் 25 வறிய மாணவர்களுக்கு புலமை பரிசுகளும் வழங்கப்பட்டன. அதிபர் பி கோபால்ராஜ் தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் இலங்கை இந்திய பேரவையின் தலைவர் ராஜு சிவராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிவேக பாதையில் மோட்டார் கார் ஒன்றில் பயணித்தவர்கள் பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்கும் காணொலி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. இதுபற்றி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இது மோட்டார் வாகன சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகும். இதனால் அவர்களின் உயிருக்கும் ஏனையவர்களின் உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. வீதியின் பாதுகாப்புக்கு முரணாகவும் கவனஈனமாக வாகனத்தை செலுத்திய குற்றத்தை இவர்கள் புரிந்துள்ளார்கள். இந்த வாகனத்தின் உரிமையாளர் கண்டி நகரை அண்மையொருவர் ஆவார். இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். நகரே ஆசன்ன பிரதேசயක පදිංචිකරුවෙක් මේ සම්බන්ධව විමර්ශනයක් ආරම්භ කර තිබෙනවා. உங்களுக்கு வீடு நாட்டுக்கு நாளை வீடமைப்பு கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் குடும்பம் ஒன்றுக்கு மீள் அறவிடப்படாத 6 லட்சம் ரூபாவை வழங்கப் போவதாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரேணுக துஷாந்த பெரேரா தெரிவித்துள்ளார். வீடுகளில் உள்ள குறைபாடுகளை பூர்த்தி செய்வதற்கு 3 லட்சம் ரூபாய் கடன் உதவிகளை வழங்க அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. கொலன்னாவ தேர்தல் தொகுதி மக்களுக்காக 6 லட்சம் ரூபாய் உதவியும் 3 லட்சம் ரூபாய் கடனும் இன்று வழங்கப்பட்டது. அதிகார சபையின் தலைவர் ரேணுக துஷாந்த பெரேரா தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. 2021ஆம் ஆண்டுக்கு தேசிய வீடமைப்பு அதிகார சபை 2800 வீடுகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்துள்ளது. இது முற்றிலும் உதவியாகவே செயற்படுகின்றது, கடனாக வழங்கப்படவில்லை. 6 லட்சம் ரூபாய் உதவி எவ்விதத்திலும் மீள அறவிடப்படுவதில்லை. இந்த குடும்பங்களை கடன்காரர்களாக ஆக்கி இந்த வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கவில்லை. அரசியல் கட்சி, சமய, இன, குலபேதங்கள் இன்றி வீடுகள் அற்றவர்களுக்கு வீடுகளை வழங்கவுள்ளோம். அதற்கான ஏற்பாடுகளை பிரதமர் மேற்கொண்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் எந்தவொரு முறையான பராமரிப்புமின்றி கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் வர்த்தக சந்தை தொகுதி மீண்டும் புனரமைப்பு செய்யப்பட்டு மீள திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு
நகரை அழகுபடுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் எண்ணக்கருவிற்கு அமைய 2014ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதே கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மிக அழகிய முறையில் இச்சந்தை அமைய பெற்றிருந்தது. ஆனாலும் கடந்த காலங்களில் சரியான பராமரிப்பின்மையினால் சமூக சீர்கேடுகளின் மையமாக இச்சந்தை விளங்கியது. ஆனால் மீண்டும் தற்போதைய அரசாங்கம் இச்சந்தையை மக்களின் பாவனைக்கு கையளிப்பதற்காக மீண்டும் புனரமைப்பு செய்துள்ளது. இந்த கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தையில் மக்களுக்கு எவ்வாறான பயனுள்ள விடயங்கள் இருக்கு என்பது தொடர்பில் உங்களுக்காக அறிய தரவே நாங்கள் இன்று இங்கு விஜயம் செய்துள்ளோம். வாருங்கள் பார்க்கலாம். நகர அபிவிருத்தி அமைச்சரான பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரைக்கமைய மிதக்கும் சந்தை முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. மிதக்கும் சந்தை தொகுதியும் அதனை அந்நிய பிரதேசங்களும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் வழிகாட்டலுக்கு அமைய 35 மில்லியன் ரூபாய் செலவில் முழுமையான புனரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த காலத்தில் அவரது சிந்தனையின் கீழ் கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. 2015 முதல் 2019ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் புறக்கோட்டை பிரதேசத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு எவ்வித வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படாத நிலையில் இருந்தது. இதனை கவனத்தில் கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இது தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் இதன் அபிவிருத்தி குறித்தான பணிகளை முன்னெடுக்குமாறு பணிப்புரையை விடுத்துள்ளார். தற்போது இந்த வளாகம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. இந்த மிதக்கும் சந்தை வளாகத்தில் 103 கடை தொகுதிகள் அமைய பெற்றிருக்கின்றன. இங்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கொழும்புக்கு வருபவர்கள் ஒரு முறை இந்த மிதக்கும் சந்தைக்கு விஜயம் செய்து பாருங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இங்குள்ள விற்பனை கூடங்களை ஒழுங்குமுறையாக பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் தொடர்பில் கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வித கவனமும் செலுத்தப்படவில்லை. இதன் விளைவாக இம்மையங்கள் வீழ்ச்சி அடைந்து விற்பனை கூடங்கள் மூடப்படும் நிலைக்கு உள்ளாகியிருந்தது. தற்போது மறுசீரமைக்கப்பட்டு திண்ம கழிவுகள் ஒழுங்குமுறையாக அப்புறப்படுத்தப்படுகின்றது. இதனால் இங்குள்ள விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மக்கள் அதிகமாக வருவார்களாயின் தமது வியாபாரத்தினை விருத்தி செய்து கொள்ள ஏதுவாக அமையும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ගොඩාක් සන්තෝසයි මේක අලුත් වැඩියා කළා ප්‍රතිසංස්කරණය කළා නැවත මහජනයා මෙතෙන්ට එන්න සලස්සලා දෙන එකට. එකම ප්‍රශ්නේ තියෙන මෙතෙන්ට සෙනග එන්නේ නැති එක. කරා වගේ ඉදිරියටත් සෙනගෙන වැඩපිළිවෙලක් සකසා දෙන්න. කොටාබේ මහත්තයා මේක 2014 වෘත කළා මේක කඩාකප්පල් වෙලා ආයි නවීකරණය කළා මේක මහජනතාවට පත් කරා. ගොඩක් අපිට සතුටුයි. 103 வர்த்தக கடை தொகுதிகளை கொண்ட மிதக்கும் சந்தை 312 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட பிழையான வேலை திட்டங்களால் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. உரிய பராமரிப்பின்றி காணப்படும் இந்த சந்தை தொகுதியின் பராமரிப்பு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மெருகூட்டல் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான விடயங்களை நிவர்த்திக்கும் வகையில் புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி மறுசீரமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டை பகுதிக்கு கலைப்புடன் வருபவர்களுக்கு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த மிதக்கும் சந்தை திகழ்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய கடை தொகுதிகள் மக்களின் பாதுகாப்பை கருதி சுகாதார வழிமுறைகளுக்கேற்ப இயங்குகின்றன. மீண்டும் புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த மிதக்கும் சந்தை அதிகமாக உல்லாச பயணிகளின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. தயாரிப்பாளர் எஸ் இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் வர்ணலக்மாலுடன் VTV செய்திகளுக்காக நான் ஷாலினி பிள்ளை, கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை வளாகத்திலிருந்து. வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் பல இடங்களில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 25 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி, பொத்தானை, புலிபாய்ந்தகல், ஒடியாமடு, ஊற்றுச்சேனை, வெள்ளம்சேனை மற்றும் புனானை பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசேட அதிரடி படையினருடன் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது இவை கைப்பற்றப்பட்டன. 16 உளவு இயந்திரங்கள், 7 டிப்பர் வாகனங்கள் மற்றும் 2 லோரிகளில் இவை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் மரக்கடத்தல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இவற்றை முறியடிப்பதற்கு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில்
பிரதேசத்தில் விசேட குழுவொன்று செயற்பட்டு வருவதாகவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியின் கடவத்த மடு பகுதியில் வேன் ஒன்றின் டயர் வெடித்ததினால் வேன் குடை சாய்ந்ததில் அதில் பயணித்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கொழும்பிலிருந்து சமாந்துறை பகுதிக்கு திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற வேன் இவ்வாறு விபத்துக்குள்ளாக்கியது. வேனில் இருவர் பயணித்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் வீதியோரத்திலிருந்து இனந்தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் தகவலுக்கு அமைய சம்மாந்துறை போலீசார் ஸ்தலத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சுமார் 28 வயது மதிக்கத்தக்க சடலமே மீட்கப்பட்டுள்ளது. அவரது பாதணிகள் வீதியோரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் தலவாக்கலை ஊடாக டெஸ்போர்ட் தோட்டத்தின் வழியாக நுவரெலியா செல்லும் சுற்றுப்பாதையின் டெஸ்போர்ட் தோட்டம் முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ள வீதி தாழிறங்கியுள்ளது. நேற்று மாலை பெய்த அடைமழையை தொடர்ந்து வீதியின் ஒரு பகுதி தாழிறங்கியதுடன் பாதையில் வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. அத்தோடு மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் ஒரு வழி ஊடாகவே வாகனங்கள் பயணிக்கின்றன. மக்கள் குடியிருப்புகள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அமைந்துள்ள பகுதியில் மேலும் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக பாதையின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மண்சரிவு மற்றும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதியில் 200 அடிக்கு பள்ளம் காணப்படுகின்றது. பகுதியை உடன் புனரமைக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசியல் அமைப்புக்கு அமைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழிலாளர் உரிமைகளையும் நலன்களையும் சட்டத்திட்டங்களையும் பாதுகாப்பதற்கு மலையகத்தில் புதிய தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தொழிற்சங்க காங்கிரசின் பொதுச் செயலாளர் அம்மாசி எஸ் நல்லசாமி தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டத்துறையை பொறுத்த மட்டிலே தொழிற்சங்கங்கள் அரசியல்மயப்படுத்தப்பட்டு விட்டன. உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவோமானால் ஒரு அமைச்சருக்கு கீழ் ஒரு தொழிற்சங்கம் இருக்குமாயானால் அந்த தொழிற்சங்கத்துக்கு தான் மக்கள் சேர விரும்புவாங்க. ஏனென்று கேட்டால் அபிவிருத்தி வேலைகளை செய்து கொள்வதற்காக. எனவே இதனை தொழிற்சங்கங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது அரசியல் கட்சிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழில்துறையை இல்லாமல் ஆக்கிவிட்டு எப்படி ஒரு சமூகத்தை முன்னேற்ற முடியும் அல்லது இந்த நாட்டை வளப்படுத்த முடியும்? ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் அது முற்றாக புறக்கணிக்கின்றோம். நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக நிச்சயமாக செயல்படும். புதிய தொழிற்சங்க அங்குரார்ப்பண நிகழ்வு ஹட்டன் சிவஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் விசேட பூஜைகளுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் தலைவராக நேசன் திருநேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். நீண்டகால இடுவரையில் இருந்த மலையக மக்களின் 1000 ரூபாய் சம்பள பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தொழில் அமைச்சர் ஆகியோருக்கு அருணலு மக்கள் முன்னணி நன்றி தெரிவித்துள்ளது. முன்னணியின் ஊடகவியலாளர் மாநாடு வெள்ளம்பெட்டியவில் இடம்பெற்ற போது அதன் செயலாளர் டாக்டர் KR கிருஷான் இதனை தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் சம்பள பிரச்சனை கிட்டத்தட்ட 20 வருடமாக ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஜனாதிபதி பிரதம மந்திரி ஆட்சிக்கு வந்தும் இவர்கள் தருவதாக கூறி அதை தரவில்லை. ஆனால் சட்ட முறையுடன் இந்த சம்பளம் 1000 ரூபாயை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த புது வருட காலத்தில் இதை பெற்றுக் கொடுத்தது மிகவும் நன்றி கூற வேண்டிய விஷயம். ஏனென்றால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. கம்பெனிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் அளவில் முடியாது என்று கூறும் போது அதற்கு வர்த்தமானியை மூலமாக இந்த சம்பளத்தை கொடுக்கும்படி அறிவித்து அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக அவர்கள் நீதிமன்றம் சென்றும் அந்த நீதிமன்றத்தை அவர்கள் வெல்ல முடியாத நிலையில் வர்த்தமானி மூலமாக இந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக விசேடமாக மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களுக்கு அவர் பாராளுமன்றத்தில் கூறினார் அது நடக்கவில்லை, செய்யவில்லை, செய்ய மாட்டார், பொய் சொல்கிறார் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் கூறிய போதும் சொல்வீரர் அல்ல செயல் வீரர் என்பதை செயல் மூலம் நிரூபித்துள்ளார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அதே நேரத்தில் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் அந்த அரசாங்கத்துக்கும் பிரதம மந்திரிக்கும் நன்றியுடையவராக இருக்க வேண்டும் என்பதை தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு தமது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற போதே அதன் பிரதிநிதிகள் இவ்வேண்டுகோளை விடுத்துள்ளனர். எதிர்வரும் காலத்திலேயாவது இந்த புது வருஷம் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த இரு அரசுகளுக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமாக அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே எங்களது பிரதிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இதனூடாக நாங்கள் முன்வைக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்ற இந்த நாட்டிலே எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பிரத்யேக அமைச்சு ஒன்று தேவையாக காணப்படுகிறது. பொதுவாகவே சமூக சேவைகள் அமைச்சு என்று சொல்லி ஒன்று இருந்தாலும் ஆனால் எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனித்துவமான அமைச்சு ஒன்று தேவை என்கின்றதையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதுவும் எங்களுக்கு இதிலே தேவையாக இருக்கிறது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து.
கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் உளுந்து பயிர்ச்செய்கை அறிமுக வெளிப்பூட்டல் நிகழ்வும் மற்றும் பீட்ரூட் அறுவடை விழாவும் கழுதாவளையில் இன்று இடம்பெற்றது. கழுதாவளை விவசாய போதன ஆசிரியர் சிறிபவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச சபை தவிசாளர் யோகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களம் ஏற்பாடு செய்த மகளிர் அபிவிருத்தி டிப்ளோமா பயிற்சி நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கான போட்டியில் வெற்றியீட்டியோருக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் என் தனஞ்சய அட்டாளைச்சேனி தேசிய பாடசாலை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் திணைக்களத்தின் செயலாளர் ULR அசீஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு புளியந்தீவு சமுர்த்தி வங்கியின் ஏற்பாட்டில் விற்பனை சந்தையும் கண்காட்சியும் திறந்து வைக்கப்பட்டது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வாசுதேவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வட்டு மாவட்ட சமுர்த்தி திணைக்கள பணிப்பாளர் திருமதி A. பாக்கியராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மக்களுக்கு நியாய விலையில் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு நாவிதன்வெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மத்திய முகாம் சமுர்த்தி அபிமான விற்பனை சந்தை திறந்து வைக்கப்பட்டது. நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் S. ரங்கநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிகார சங்க அதிபர் ஜெகதீசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். யாழ் கோண்டாவில் சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்டத்தில் ஈழத்து குருசாமிகள் ஒன்றியத்தின் அங்குரர்ப்பண நிகழ்வு சிவஸ்ரீ கி ஹரிஹரசுத சிவாச்சாரியார் தலைமையில் இடம்பெற்றது. பிரதமரின் இந்து மத விவகார இணைப்பாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பராமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியின் முன்னாள் அதிபர் பழனிவேல் பரமேஸ்வரனின் மணிவிழா நிகழ்வு பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்து கல்லூரி சமூகத்தினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்து கல்லூரியின் முன்னாள் வித்தக வேந்தர் கலாநிதி தா முத்துக்குமாரசாமி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கம்பன் கழக தலைவர் கம்பவாரதி E. ஜெயராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் எமது அடுத்த செய்திகளை நாளை காலை 9:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.